இந்த தோஷங்கள்னால எனக்கு திருமண தடையாக நின்றுட்டுருக்கு, இல்லை குழந்தை வரம் தடையாக நின்றுட்டுருக்கு அப்படின்றவங்களுக்குமே நீங்கள் சொல்கிற இந்த வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது உடனடியாக அவங்க கேட்குறத கொடுக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அதுக்கு கொஞ்சம் ஆடடாக வந்து ஏதாவது வழிமுறைகள் வந்து பின்பற்றணுமா சார்? இதுவே போதும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கரெக்ட் கேள்வி. தோஷங்கள் அதிகமாக இருந்ததுனாக்கா திருமணம் கூட 35-40 வயசாகுது பெண்ணு. நீங்கள் தான் வாங்கி கொடுத்துட்டீங்களே நீங்கள் உங்கள் பசுமாடு தானே அது, உங்களுக்கு தானே அது. உங்கள் செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் செல்வத்தை பாதுகாக்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பணத்தை. அதுமாதிரி அங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்கிற மாதிரி தான் உங்கள் பணம் தானே. திருமணம் அதை நீங்கள் அங்கே செய்யும் போகும்போதே, அந்த வேலை அங்கே நடக்கும் போகும்போதே 3-4 மாதத்துல உங்களுக்கு மேரேஜ், உங்களுக்கு லேட் மேரேஜ் இருக்கிறாங்க இல்லையா, ஆக போகிறவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். அதெல்லாம் முடிச்சு கொடுத்துரும். அதான் சொல்கிறேன், நம்ம தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பசுமாட்டு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ளவங்களாம் பாருங்கள், இந்த லேட்டு மேரேஜுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறவங்க வீட்டிலலாம் லேட் மேரேஜ் ஒன்று கூட இருக்காது. இன்னும் செக் பண்ணி பார்க்க சார். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் 4 மாடு இருக்குங்க, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, என் பையனுக்கு கல்யாணம் யாருன்னு சொல்லுங்கள், எல்லாம் கல்யாணம் ஆயிரும்.